ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தாத ஒரு ஹேர் டைன்னு கூட சொல்லலாம். இன்ஸ்டண்ட்டாக வேர்க்கால்களிலிருந்து எந்த வயதினராக இருந்தாலும் சரிங்க, உங்கள் நரமுடியை சூப்பராக ரெடியாக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இது ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இது போட்டு ஒரு மணி நேரம் மட்டும் உங்கள் தலையை நல்லா ஊற வச்சுட்டு இதை ரெகுலராக வந்து நீங்கள் ரெகுலராக கூட இல்லைங்க, வாரத்தில் ஒரு 2 டைம் மட்டும் இதை பயன்படுத்துங்க. பயன்படுத்திட்டு வர்றப்ப எவ்வளோ ஒரு வெள்ளை முடியாக இருந்தாலும் சரிங்க, அது அப்படியே உங்களுக்கு வந்து டோட்டலாக மாற்றி கொடுத்துரும். பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இது வரைக்கும் கண்டிப்பாக இந்த டை வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இது கேரளா ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த டை வந்து ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. செம்மையாக இருக்குது. சிம்பிளான ஒரு ஹேர் டைன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிசல்ட் ரொம்ப பெருசாக இருக்குங்க. கண்டிப்பாக இது வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களே கமெண்ட்டும் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு 100% ஒர்க் அவுட் ஆகுது. இப்போது இந்த ஹேர் டையை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், என்ன பொருளை வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் இது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா நிரந்தரமாக உங்கள் முடியை சூப்பராக கருப்பாக்கிரும். ஒரு கடாய் வந்து வச்சுக்கோங்க. இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது முதல் பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முடியை நல்லா கருப்பாக்கக்கூடிய கருவேப்பிலை தான் எடுத்துருக்கோம். கருவேப்பிலை நல்லா ஒரு 10 கொத்துக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த கருவேப்பிலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த ஹேர் டையில் இது வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணாத ஒரு பொருளை சேர்த்து தான் நம்ம இந்த டை வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து அப்ளை பண்ணிட்டு வரப்போ டோட்டலாக உங்கள் முடிய வேர்க்காலிலிருந்தே கருப்பாக்கிக்கலாம். எவ்வளவு வயதினராக இருந்தாலும் சரி, எவ்வளோ வெள்ளை முடியாக இருந்தாலும் சரிங்க, இது நல்லா நிரந்தரமாக உங்களுக்கு கருப்பாகும். ஆனால் இது நல்லா கருகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கணும். கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம இன்றைக்கி கூட சேர்க்கக்கூடியது தேங்காய் தான். தேங்காய் பீஸாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து துருவி சேர்க்குறேன். துருவி சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து வறுபட்டுரும். ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இல்லை தேங்காய் இருந்துச்சுன்னா குட்டி குட்டி பீஸாக வந்து நீங்கள் இதில் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த கருவேப்பிலையோடு இதையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். தேங்காயோட கருவேப்பிலையை சேர்த்து நீங்கள் போடுறப்ப உங்கள் முடியை நல்லா வேர்க்காலிருந்து நல்லா கருன்னு மாற்றி கொடுக்கும். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டைன்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம். வெந்தயத்தை நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயம் அதே மாதிரி வந்து தேங்காய் நல்லா கருகிருச்சு பாருங்கள். இதே மாதிரியே வந்து கறிவேப்பிலையும் நல்லா வந்து கருகி வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆயில் பசை நல்லாவே உங்களுக்கு அந்த தேங்காய் துருவலில் இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம போட்டுக்கிற வெந்தயம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்து நல்லா வறுபடணும். சிம்மில் வச்சு வறுத்திங்க அப்படின்னா நல்லா வறுபட்டுரும். கறிவேப்பிலை நீ லைட்டாக வறுபட்டுச்சு அப்படின்னா நம்ம கீழே இறக்கிடலாம். நீங்கள் இது வந்து பீஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் துருவினதாக போட்டிங்க அப்படின்னா தேங்காய் சீக்கிரமாக வறுபடும். கொஞ்சம் தேங்காயாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வறுபடுறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் இப்போ நல்லா வந்து வறுபட்டுருச்சு பாருங்கள். கறிவேப்பிலை நல்லா பச்சை கலரில் போட்டோம். நல்லா முருகலாயிருச்சு. அதே மாதிரி தேங்காய் துருவல் வெந்தயம் ரெண்டுமே வந்து நல்லா பாருங்கள் வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வறுத்தெடுக்கணும். அப்போ தான் நம்ம பொடி பண்ணுறப்ப முடியில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கலரிங்கும் வந்து நல்லா உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கும். இப்போ இந்த அளவுக்கு ரெடியானதே நம்ம கீழே இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே நம்ம இறக்கி வச்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நல்லா பவுட்ரு ஆக்கணும். பவுட்ரு ஆக்கிட்டு இது கூட இன்னொரு பொருளை சேர்த்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறிடுச்சு. நல்லா வெதுன்னு ஆறுனதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த கருவேப்பிலை நல்லா இப்படி முருகலாக இருக்கிறதுனால கையில் பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா நொறுங்கிடும். அதே மாதிரி நம்ம போட்ட அந்த வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தேங்காய் துருவல் எதுவுமே தெரியல பாருங்கள். ஆனால் இப்போ அரைச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் புளியிற மாதிரி இருக்கும் அந்த தேங்காயோட எஃபெக்ட்டு. இது நல்ல தலையில் நீங்கள் தடவுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட், வேர்க்கால்களிலிருந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் இந்த வெந்தயத்தோடு சேர்த்து நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு வேர்க்கால்களிலிருந்து முடி நல்லா வந்து கருப்பாகும். முடியும் நல்லா வளரும். இந்த மாதிரி நல்லா முருகலாக இருக்குது பார்த்திங்களா. இப்படி வந்து பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா இதாயிரும்.
இப்போது நான் ஒரு நைஸ் பவுடரை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. தேங்காய் துருவலே போட்டதே தெரியல பாருங்கள். மிக்ஸி ஜாரு ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு துளி கூட தண்ணி ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நல்ல பவுடராக இது சின்ன ஜாரில் போட்டிங்கன்னா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா வந்து பொடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா ஆயிலோடு சேர்த்து இங்கே பாருங்கள் எப்படி டைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதை நீங்கள் சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா நல்லா வந்து பவுடர் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா நைஸ் பவுடர் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கனாவே தெரியும். நல்லா அங்கே பாருங்கள் எண்ணெய் எப்படி புளியுது பாருங்கள். அந்த தேங்காயோட ஆயில் வந்து நல்லா வந்து பிடிச்சி அதே மாதிரி நீங்கள் ஒன்றுமே இங்கே பாருங்கள் கை பாருங்கள் எவ்வளோ இதாக வந்து பிடிச்சிக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நீங்கள் தலையில் நம்ம இதில் ஆயில் சேர்த்து தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்படி சேர்க்குறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆயில் இல்லாமல் நீங்கள் இன்னொரு விதமாகவும் ரிசல்ட் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் எந்த சீயக்காத்தூளோ இல்லை ஷாம்போ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஷாம்பை கூட ஒரு டீஸ்பூன் இதில் போட்டுட்டு கலந்து நீங்கள் அப்ளை பண்ணி தேய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி டையாக வந்து ரெடி பண்ணி 1 மணி நேரம் நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு இல்லை இருக்கிற இடத்துல மட்டும் இன்ஸ்டண்ட்டாக டச்சப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தலை கூட சீவிட்டு போய்க்கலாம். அந்தளவுக்கு இது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள் கையை கழுவிட்டு வந்துட்டேன். அப்போ கூட போக மாட்டேங்குது பாருங்கள். இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு 100% நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு டை தான். இப்போது இதில் வந்து நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணாலும் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி இதில் பார்த்திங்க அப்படின்னா கடுகெண்ணெய் வந்து கலந்து வைக்க போகிறேங்க. இதில் கடுகெண்ணெய் கலந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இன்னுமே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நம்ம இதில் கடுகு சேர்த்தாமல் வெந்தயம் சேர்த்துருக்கோம் இல்லையா. இப்போ இதில் வந்து நீங்கள் கடுகெண்ணெய் சேர்க்குறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. முடிக்கி அப்ளை பண்ணுற அளவுக்கு ஆயிலை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து கடுகெண்ணெய் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். எல்லா கடையிலையுமே இருக்குது. மளிகை கடையிலையும் கிடைக்கும். இது வந்து வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் இது வந்து வடக்கன்கள் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கும் சரி தலைமுடிக்கும் சரி இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க முடியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை முடியே வந்து பார்க்க முடியாது. வடக்கன்காரர் தலையெல்லாம் அந்தளவுக்கு கருப்பாக இருக்கும். அது காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடுகெண்ணெய் தான். இப்போ இந்த ஆயிலை நல்லா வந்து இந்த மாதிரி குழச்சி விட்டுருங்க. இதை நீங்கள் ஆயிலை வந்து உடனே அப்படியே கூட நீங்கள் வச்சிடலாம். குளிக்க போகிறப்ப மட்டும் 1 மணி நேரம் அப்ளை பண்ணிவிட்டு கூட குளிச்சுக்கோங்க. ஆயில் வந்து கலந்து வைக்கிறதுனால கெட்டு போயிருமாக்கா அப்படின்னா அப்படியெல்லாம் கெடாதுங்க. இதனால் வந்து தனியாக அளவாக கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த பொடியை நீங்கள் சேவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா கலந்து ஒரு பவுலில் மூடி வச்சுக்கோங்க. தேவைப்படுற அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் தலையில் வந்து நல்லா அப்ளை பண்ணலாம். நல்லா இது மிக்ஸ் பண்ணி விடுங்க. 100க்கு 100 வந்து இந்த மாதிரி கடுகெண்ணெய் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இது ரிசல்ட் வந்து நல்லா இருக்கிறதுனால தான் நான் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட கடுகெண்ணெய் இல்லைக்கா என்கிட்ட தேங்காய் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தேங்காய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நல்லா மிக்சிங் பண்ணி விடுங்க. ஆயிலும் இது வந்து நல்லா திக்காகணும். பார்த்திங்கனாவே தெரியுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா கருன்னு இதில் வந்து நீங்கள் தேங்காய் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஏதாவது ஃபீல் இருக்கான்னு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலை கூட சீவிட்டு போய்க்கலாம். நல்லா வந்து முடியில் டை போட்டுக்கிற மாதிரியே தெரியாதுங்க. அந்தளவுக்கு நல்லா ரிசல்ட் தரக்கூடியது தான். பார்த்திங்கனாவே தெரியுங்க. பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு. செம்மையாக இருக்குது. இப்போ இது எப்படி நம்ம அப்ளை ஒரு ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. கையில் விட ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துகிட்டு நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம். 1 மணி நேரம் மட்டும் நல்லா காய விட்டு குளிங்க. எண்ணெய் போடுறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷாம்பு போடாதீங்க. ஹெர்பல் சீயக்காத்தூள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தேய்ச்சி போட்டு குளிக்கலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆயில் வச்சுட்டேங்க. இருந்தாலும் நான் அது மேலேயே இந்த கையில் இருக்கிறதுங்க பாருங்கள். முடி வெள்ளை முடி இருந்துச்சுன்னா அங்கே பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு இப்படி அப்ளை பண்ணி விடுங்க.
நல்லா பிடிச்சிக்கும். முடியல பிடிக்குமாக்கா அப்படின்னு கேட்காதீங்க. நல்லா இங்கே பாருங்கள் முடியல அப்படி நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல வச்சு நீங்கள் இப்படி மசாஜ் மட்டும் கொடுங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா வந்து இந்த ஆயிலோட அப்ளை பண்ணி நல்லா பிடிச்சிக்கும். கண்டிப்பாக இது 100% நல்லா ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரிலாம் காதோரம் அந்த மாதிரிலாம் வெள்ளை முடி இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டச்சப் மட்டும் கொடுங்க. கொடுத்து இப்படி இதை அழுத்தி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா வேர்க்காலுகளில் ஃபுல்லாக போயிட்டு ஒரு 2-3 ட்ரிப்பு போடையிலேயே உங்களுக்கு தெரியும். நல்லா வந்து ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும். இங்கே பாருங்கள். இந்த மாதிரி வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா காய விட்டு நீங்கள் தலையும் சீவிக்கலாம். இல்லை அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கண்டிப்பாக சீக்காத்தூள் போட்டு நல்லா குளிங்க. 1 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. இது நல்லா வந்து ஆயில் நல்லா செட் ஆகிக்கும். ஈஸியாக வந்து போயிடும். ஷாம்பு ஹெர்பல் இல்லாமல் கெமிக்கல் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா நம்ம போடுற ஹேர் டேக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியான பொருள். ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் வந்து செய்யுமா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட்டும் கொடுத்துருக்குங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டு. கண்டிப்பாக வந்து மிக்ஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.